இங்கே வேதத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேய்ச்சலின் ஆடுகளை சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு. அப்போ சில பேர் சில ஊழியர்கள் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிற நேரம் அந்த மேய்ச்சலின் ஆடுகளை சிதறடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். சரியா? அப்போ அந்த மேய்ப்பர்களை வந்து அந்த மேய்ப்பர்களுடைய ஆடுகளை சிதறடிக்கிறது யாருன்னா, ஒரு சாத்தானுடைய கிரியைகள் தான். அது நல்லா பார்க்குறோம். ஒரு சாத்தானுடைய கிரியைகள் தான் இந்த மேய்ப்பனுடைய ஆடுகளை சிதறடிப்பதற்காக வரக்கூடியவன் யாருன்னா, பிசாசானவன் மேய்ப்பனுடைய ஆடுகளை சிதறடிப்பதற்காக வருகிறான். சரியா? இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பன். யார் நல்ல மேய்ப்பன்? இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்கிறார்? நல்ல மேய்ப்பன். சரியா? எப்படி? அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சரியா? அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும்படியாக. சரியா? இயேசு கிறிஸ்துவுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும்படியாக அவர் நல்ல இடங்களில் நல்ல இடத்திலெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறார்? நம்மை மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை பராமரியாமல், இப்போ சபையில் ஒரு 10 பேர் இருப்பான், 20 பேர் இருப்பான், இப்படி உட்காந்துருப்பாங்க. சரியா? ஆடுகளை பராமரிக்கணும். ஒரு ஆடு இருந்துச்சுன்னா ஆடுகளை என்ன பண்ணும்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்ன பண்ணும்? ஆடுகளை என்ன பண்ணும்? பராமரிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். சரியா? அப்போ சில பேர் ஆடுகளை பராமரியாமல் ஆடுகளை என்ன பண்ணுவாங்க? விரட்டி விட்டுருவாங்க. வேறு சபைக்கு போப்பா, வேறு இடத்துக்கு போ, வேறு எங்கேயாச்சும் போன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு ஷெப்பர்டாக இருப்பாங்க. சரியா? அப்படி தப்பான ஒரு மேய்ப்பனாக இருக்கக்கூடாது இல்லையா? ஆடுகளை என்ன பண்ணணும்? நல்லபடியாக மேய்க்கணும். ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்கப்பட வைக்கணும். சரியா? அப்போ தான் ஒரு நல்ல மேய்ப்பன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தேவன் சொல்லுகிறார். சரியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் நல்ல மேய்க்கக்கூடியவராக, அப்பம் கொடுக்கக்கூடியவராக. சரியா? அவர் அந்த வனாந்தரத்துல எல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுறார்? 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை என்ன பண்ணுறார்? போஷிக்கிறார். சரியா? அந்த வனாந்தர காட்டில், வனாந்தர பாதைகளில், வனாந்தரமான இடங்கள்ல எல்லாம் தேவன் அவ்வளோ பேர் என்ன பண்ணுறார்? வசனத்தை மட்டும் விதைக்கக்கூடியவராக இராமல் என்ன பண்ணுறார்? அநேகரை என்ன பண்ணுறார்? போஷிக்கக்கூடியவராகவும் காணப்பட்டார், பராமரித்தார். இல்லையா? தேவன் நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுறதில்ல, ஆடுகளை பராமரிக்கிறதே கிடையாது. கையில் காசு இல்லையா? இல்லையா? அப்போ விரட்டி விட்டுருவாங்க. இல்லையா? அப்போ என்ன பண்ணக்கூடாது? ஆடுகளை என்ன பண்ணணும்? பராமரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அப்போ தான் நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாங்க? சொல்ல முடியும். இல்லை பண்ணு நல்ல மேய்ப்பன் சொல்லுவாங்களா? நல்ல மேய்ப்பன் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆடுகளை முதலாவது என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். பராமரிக்கிறது மட்டும் இல்லை, ஆடுகளை என்ன பண்ணணும்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடக்கூடியவர்களாக இருக்கணும். சரியா? அப்போ தான் நல்ல மேய்ப்பன்னு சொல்லுவாங்க. ஆடுகளை வந்து தப்பான இடத்துல மேய்த்தா, தப்பான பகுதிகளில் மேய்த்திருந்தா ஆடுகளை எப்படி நல்ல மேய்ப்பன்னு சொல்ல முடியும்? நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுறான்? ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகத்துவத்தை ஏற்படுத்தும்படியாக நல்ல இடங்களில் மேய்க்கிறான். சரியா? நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல ஆகாரம், வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, வயிறு நிறைய நல்லா இருக்கிறாங்க, நல்லபடியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆடுகளை நல்ல மேய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல ஆசீர்வாதத்துக்குரியவர்களாகவும் ஆடுகளை வைத்திருக்கிறாங்க. அப்போ அதுதான் தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு புல்லுள்ள இடங்களில் என்ன பண்ணுறாரு? தேவன் மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். நல்லா என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். என்ன பண்ணுறார்? நல்ல புல்லுள்ள இடங்களில் தேவன் என்ன பண்ணுறார்? மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடக்கூடியவராகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லையா? என்ன பண்ணுறார்? நல்ல புல்லுள்ள இடங்கள், என்ன பண்ணுறார்? நல்ல புல்லுள்ள இடங்களில் என்ன பண்ணுறார்? தேவன் நம்மை மேய்க்கக்கூடியவராக, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ணோம்? சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும். இல்லையா? அப்போ என்ன பண்ணுறார்? தேவன் நல்ல இடங்களில் மேய்த்து நம்மை நன்மையாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அனைத்தினமும் என்ன பண்ணுறோம்? நல்ல மேய்ப்பர்கள்ட்ட நாம் இருப்போம். ஓகேவா?